ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான டீ கடை கஜ்ரா. நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாங்க. நல்லா வெளியே கிரிப்ஸியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது இப்போ ரொம்பவே டீ கடையிலலாம் கிடைக்கிறதும் இதுவாகிட்டு இப்போ நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் அரை கப்பு போல் எடுத்திங்கன்னா 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அரை கப் எடுத்தால் 1 கப்பு. நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் மைதா போல் எடுத்துக்கிறேன். அது இப்போ வந்து நான் சர்க்கரையை அரைச்சிட்டு நல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அது கூடவே அரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், பிஞ்சாக உப்பு, அதே மாதிரி ஒரு பிஞ்சு நான் கையால் தான் பிஞ்சாக அப்படி எடுத்து தான் போட்டேன். குக்கிங் சோடா நம்ம இந்த ஆப்ப சோடான்றது அது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்கு வச்சோ இல்லைன்னா வந்து நம்ம கரண்டியில் பின்னாடி சைடு வச்சு கூட நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 கப்பு மாவு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அடுத்ததாக 2வது கப்பு போடணும். இது வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். இது கூட வந்து நம்ம இப்போ போடுற இன்க்ரீடியன்ட் தான் வந்து நமக்கு நல்லா மேலே மொறுமொறுனும் உள்ளே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்த அரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவு எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ 4 மணி நேரம் கழிச்சு, குறைஞ்சது 2 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரம் வச்சுருந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தொட்டு நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பால் மாதிரி பிடிச்சிங்கன்னா அது எதுவுமே பண்ண தேவையில்ல. அது அப்படியே பொரியும் போதே தானாக அந்த வெட்டு கேக்கில் வர மாதிரி 4 பக்கமும் வெட்டு கேக்கில் வர மாதிரி 4 பக்கமும் உடஞ்சி தான் வரும். இது பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். வறுத்தெடுத்த சூப்பரான சுவையான டீ கடை கஜ்ரா நம்ம வீட்லேயே செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.